ஒருத்தர் கூட வந்து நாங்கள் வந்து இல்லை நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னோம். அந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறீங்க. அது கூட்டமாக மட்டும்தான் இருக்குது. விஜய் கட்சியில் ஆட்டோ மட்டும் தான் ஓடுது. கேண்டிடேட் இது வரைக்கும் நான் பார்க்க, நான் 10 நாளாக சுற்றிட்டு இருக்கேன் தொகுதிக்குள்ளே. கேண்டிடேட் இது வரைக்கும் நான் பார்க்கல. நாங்கள் வந்து தமிழ்நாடு வளரவே இல்லை, தமிழ்நாடு பின்னோக்கி போயிடுச்சாங்க யாருமே சொல்ல முடியாது. இதே கொள்கையில் இதே அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து இப்படியே வளர்ந்து நான் அரசாங்க கல்லூரியில் படித்து வளர்ந்தவன் நான். ஆனால் இங்கே அரசு இருக்கா? நல்லபடியாக இருக்குது. எல்லா தளத்துலையும் வளர்ந்துருக்கு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ந்துருக்கா? வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ராஜ்குமார். நம்ம பிரியோ டிவியின் அரசியல் தேடல் நிகழ்வில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் இந்தியர் கட்சியின் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு என் சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சைதை தொகுதியின் வேட்பாளர். உங்களை பற்றின ஒரு சின்ன ஒரு ஐடென்டிட்டி வந்து மக்களுக்கு சொல்லுங்கள் சார். நான் வந்து சைதாப்பேட்டை தொகுதியில் இப்போ வந்து வெற்றி வேட்பாளர் நிற்கிறேன். என்னுடைய பெயர் சவுந்தரராஜன். அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர். கடந்த 12 ஆண்டுகளாக வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சமூக சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கடந்த 15 வருஷமாக வந்து சமூக சேவை மற்றும் அரசியலில் வந்து தீவிரமான ஈடுபாட்டில் இருக்கோம். இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக வந்து நாம் இந்தியர் கட்சியில் வடக்கு மண்டல செயலாளராக இருந்து பணியாற்றிட்டு இருக்கேன். 2023லேருந்து இப்போ நடக்கக்கூடிய பொதுத் தேர்தலில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறேன். நாம் இந்தியர், இப்போ நாம் தமிழர் வந்து எல்லாருக்கும் ஒரு அறிமுகமான ஒரு கட்சி. நாம் இந்தியர் இதோட நோக்கம் என்ன? ஆக்சுவலாக இந்த கட்சியோட நோக்கம் என்ன, கொள்கை என்ன? கட்சியோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்தியர்களாக எல்லாம் ஒன்றிணைன்றது தான் கட்சியோட நோக்கம். நாம் தமிழர் அப்படின்றது வந்து நம்மளோட அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் அடிப்படையில் நம்ம வந்து பண்பாடு கலாச்சாரம் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் எல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க அந்த வார்த்தையை. தமிழர் பண்பாட்டு அடிப்படையில் நம்ம தமிழர். ஆனால் வந்து வெளியே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க, சிங்கப்பூர் போகிறீங்கன்னா நீங்கள் யாருன்னா நீங்கள் இந்தியர். ஸோ மற்றவங்க பார்வைக்கு இந்தியர்கள் தான் நம்ம வந்து அடிப்படையில் இந்தியர்கள். பண்பாட்டு அளவில் நம்ம வந்து தமிழர்கள், மொழி அளவில் நம்ம தமிழர்கள். அதனால் நாங்கள் எங்களோட ஸ்லோகன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தமிழர்களாய் வாழ்வோம், இந்தியர்களாய் ஒன்றிணைவோம். ஒன்றிணையும் போது இந்தியர்களாக ஒன்றிணைவோம். ஒரு தேசம் வளரும் போது தானாக ஒரு மாநிலம் வளரும். அதே மாதிரி மாநிலம் வளர்ந்தாலும் தேசம் வளரும். இது ஒன்றுக்கொன்று பிணைப்பான ஒன்று. இது தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் நாம் இந்தியர் கட்சின்னு வச்சுருக்கோம். நம்ம கட்சியோடைய கொள்கை கோட்பாடு பற்றி சொல்லுங்கள். கட்சியோட கொள்கை எடுத்திங்கன்னா ஒவ்வொரு விதத்துலையும் கொள்கை இருக்குது. இப்போ மொழிக் கொள்கை இருக்குது. மொழிக் கொள்கை வந்து இப்போ இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டு மாநில கொள்கை. அதை தான் நாங்களும் வச்சுருக்கோம், இருமொழி கொள்கை. ஆனால் எங்களுக்கு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ 3வது மொழி யாராவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க. இப்போ 3வது மொழி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அதுக்கு வந்து அரசு பள்ளி, இப்போ மாநகராட்சி பள்ளியில் நகராட்சி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணும். அதுக்காக வந்து கொள்கையை மாற்றிக்கலாமான்னா கொள்கையை மாற்றிக்க முடியாது. இருமொழி கொள்கை தான் கொள்கை. ஸோ அப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னா, தேர்வு இல்லாத பாடமாக இதை கற்பிக்கலாம், வித்தவுட் எக்ஸாம்ஸ். அப்போனா வந்து ப்ரெஷர் இருக்காது எந்த பசங்களுக்கும். கம்பல்சரி அது மார்க்கு எதுவுமே கிடையாது, எக்ஸாமும் கிடையாது, மார்க்கும் கிடையாது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க அதை படிச்சிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து ஒரு ஹையர் கிளாஸில் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். 6வது வகுப்புக்கு மேலே அவங்க வந்து சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். அதனால் 1லேருந்து 5ஆம் வகுப்புக்குள்ளே மழலையர் பள்ளி தொடக்கப்பள்ளி காலகட்டத்திலே வந்து இப்போ ஹிந்தினா ஹிந்தி, தெலுங்குனா தெலுங்கு, அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கோ. இப்போ பெரும்பாலும் எல்லாம் ஹிந்தி சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ மற்ற ஸ்கூலில் ஹிந்தி படிக்கிறதுனால ஹிந்தியை இவங்க தேர்வு இல்லாத பாடமாக படிப்பாங்க. தேர்வு கிடையாது. கொள்கை வந்து இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கை கிடையாது. இது மொழி கொள்கை. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து விவசாயம் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் விவசாயத்தை பெருக்கணும் அப்படின்றது மட்டுமே வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அதை தாண்டி விவசாய பொருட்களை சேமிக்கிறது எப்படி, அது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உணவுப் பொருள் வந்து வீணாக வருது, ஃபுட் கிரெயின்ஸை வந்து வீண் பண்ணக்கூடாது அப்படின்னு தனியாக அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. 2013 அந்த சட்டம் வந்துச்சு. இன்னி வரைக்கும் அந்த ஃபுட் கிரெயின்ஸ் வந்து அந்த உணவுப் பொருள் தானியங்களை வந்து சேமிக்க வைக்கிறதுக்கு நிறைய கிடங்குகள் கிடையாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் எல்லா வருஷமும் ஒவ்வொரு வருஷம் நீங்கள் வந்து கவுன்சில் எலெக்ஷன்லேருந்து எம்பி எலெக்ஷன் வரைக்கும் எல்லோரும் சொல்கிற வாக்குறுதி என்ன, சேமிப்பு கிடங்கு எங்களுக்கு இல்லை அப்படின்னு கேட்பாங்க. இவங்களும் கட்டித்தரேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி வரைக்கும் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம், அடிப்படை விஷயமே வந்து புரியாது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 உணவு கிடங்குகள் வந்து மேலே இருக்குது சென்னையில் மட்டுமே. திருவள்ளூர் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டைன்னு போகிற இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் சதுர இதில் பார்த்தீங்கன்னா உணவு கிடங்கு ப்ளஸ் வந்து தானிய கிடங்கு வந்து அரசு வந்து வச்சுருக்காங்க. போதுமான அளவு இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. போதுமான அளவு இருந்தால் ஏன் கோரிக்கை வருது ஒரு வாட்டி நம்ம நியூஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் கடைசியாக வந்து நியூஸில் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாங்கள் உணவு தானியத்தை வந்து நெல் கொள்முதல் பண்ணுறாங்கல்ல, நெல் கொள்முதல் பண்ணுற வரைக்கும் நெல் தானியங்கள் வந்து வெளியே ரோட்டில் கொட்டி வச்சுருக்கோம், மழை வந்தால் நனைஞ்சிரும், வண்டியில் வந்தால் பிரச்சனையாக இருக்கும். இதுபடி இந்த நியூஸ் வந்து எல்லா வருஷமும் வருது.
போதுமான அளவுக்கு இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. இங்கே எல்லாமே இருக்குது சார். தமிழ்நாடு வளர்ந்துருக்கானா வளர்ந்துருக்கு. நாங்கள் வந்து தமிழ்நாடு வளரவே இல்லை, தமிழ்நாடு பின்னோக்கி போயிடுச்சாங்க யாருமே சொல்ல முடியாது. இதே கொள்கையில் இதே அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து இப்படியே வளர்ந்து நான் அரசாங்க கல்லூரியில் படித்து வளர்ந்தவன் நான். ஆனால் இங்கே அரசு இருக்கா? நல்லபடியாக இருக்குது. எல்லா தளத்துலேயும் வளர்ந்துருக்கு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ந்துருக்கா? அதுதான் கேள்வி. அதுக்கு நிர்வாக சீர்கேடு முக்கியமான காரணம். அப்போ நிர்வாக சீர்கேடு இப்போ எங்களோட கொள்கை நீங்கள் என்னன்னு எடுத்தீங்கன்னா, நிர்வாக சீர்கேடு இல்லாத ஆட்சியை கொடுக்கணுன்றது தான். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஊழலை ஒழிச்சிடலான்னு. உலகம் முழுக்க யாராலையும் ஊழலை ஒழிக்கவே முடியாது. நம்ம மக்களும் அதுக்கு பழகிட்டாங்க. நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக பழமொழி சொல்லுவாங்க. தேன் எடுக்கிறவன் புறங்க நக்க தான் செய்வான் அப்படின்வாங்க. ரொம்ப சாதாரணமாக பழமொழி. மக்களுக்கு பழகிருச்சு. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போனாலும் அவனே கேட்கலாம், இவங்க பரவாயில்லப்பா ஒரு 200 வச்சுக்கன்னு கொடுத்துருவாங்க. இந்த லஞ்சமோ ஊழலோ மக்களுக்கு வந்து பழகிருச்சு. ஆனால் ஊழலை ஒழிப்போம் அப்படின்றது எப்போனா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்கவே முடியாது. அது ஊழலை ஒழிக்கலாம் முடியாது. ஆனால் நிர்வாக சீர்கேடு இல்லாமல் அதை கட்டுப்படுத்த முடியும். அதுதான் எங்களோட அடிப்படை கொள்கை. மற்றபடி நீங்கள் மொழிக் கொள்கை ஆகட்டும், விவசாயம் ஆகட்டும், கல்வி ஆகட்டும், இப்போ நீங்கள் வந்து கல்வியில் வந்து இன்றைக்கி தேதிக்கு போதை கலாச்சாரம்ன்றது ஒரு பெரிய இஷ்யூ தமிழ்நாட்டில். இந்தியா முழுக்கவே இருக்குது. இந்த போதை மருந்துகள் வர்றதாகட்டும், மற்ற இஷ்யூஸ் வந்து இந்தியா முழுக்கவே இருக்குது. இது எல்லாருமே வந்து வந்ததுக்கப்புறம் அதை எப்படி வந்து தடுக்கணும்? இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் அப்படின்றாங்க. எந்த இரும்பு கரம்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். போதை கலாச்சாரம் நான் சின்ன வயசு ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் தெருவில் ஒருத்தர் ரெகுலராக சுற்றிக்கிட்டு இருப்பார். அது இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ அதிகமாக இருக்குது முன்னாடி விடவும். அப்போ அடுத்த தலைமுறைக்கு இது வரும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதுக்கான தடுப்பு நடவடிக்கை என்ன? இப்போ நீங்கள் வந்து ஒயின் ஷாப் நிறைய திறந்துருக்காங்க, டாஸ்மாக் நிறைய திறந்துருக்காங்க, அது மட்டுமே குடிக்கு காரணமானு கேட்டால் கிடையாது. நீங்கள் டாஸ்மாக் மூணுனா கல் குடிப்பாங்க, கள்ளசாராயம் குடிப்பாங்க. அது குடிக்கிறவங்க திருந்ததுக்கு என்ன வழி அப்படின்றதையும் பார்க்கணும். 2 சைடு நம்ம பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் டாஸ்மாக குறைக்கவும் செய்யணும், குடிக்கிறவங்க குடிக்காமல் இருக்கிறது திருந்ததுக்கான வழியும் பார்க்கணும். அதே மாதிரி தான் அந்த போதை மருந்து கலாச்சாரம். இப்போ நீங்கள் போதை பழக்கம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து அதிகமாக ட்ரக் கன்சியூம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவனோட ஃபிட்னஸ் போயிடும். ஒரு அத்லெட்டு இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஒரு சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உடம்பு மேலே ரொம்ப கன்சர்ன் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபிட்னஸ் போயிடும். அவங்க சின்ன வயசுலேருந்தே அதை பழகி அவங்களால போதை மருந்து பக்கம் போகவே முடியாது. அதில் போகிறவங்களும் இருக்காங்க, பட் ரொம்ப ரேரு. அப்போ சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு இன்றைக்கி தேதி நாங்கள் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது பிடின்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய ஸ்கூலில் பிடி பீரியடே கிடையாது. அப்படியே பிடி பீரியட் இருந்தாலும் ரொம்ப காமனான எக்ஸசைஸு அதுதான் சொல்லித்தராங்க. அதை தாண்டி பெரிய அளவுக்கு சின்ன பசங்ககிட்ட ஸ்போர்ட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஸ்போர்ட்ஸ் நீங்கன்ற சென்ஸ் என்னென்னா, இப்போ கராத்தே இருக்கும், கராத்தே இருக்குது, சிலம்பம் இருக்குது, களரி இருக்குது, தற்காப்பு கலைகள் நிறைய இருக்குது. இது எல்லாமும் ஸ்போர்ட்ஸ் தான். இது அதுக்கப்புறம் நீச்சல் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நீச்சல் பயிற்சி, இந்த மாதிரியான பயிற்சிகள் மாணவர்களுக்கு வந்து அடிப்படையாக கட்டாயமாக இதை நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது வளரும் தலைமுறை வந்து போதையை நோக்கி அவன் போகவே மாட்டான். சின்ன வயசுலேருந்து அவன் பழகிடறான்ல. இப்போ தமிழ் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கலைஞர் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. கலைஞர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 1ஆம் வகுப்பு முதல் கட்டாயம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. உடனே எல்லோரும் ஒரு கேள்வி கேட்டாங்க, இது ஏன் 1ஆம் வகுப்புல வந்து எல்லா வகுப்புலையும் டேரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன, ஆல்ரெடி 5ஆவது வரைக்கும் ஒருத்தன் இங்கிலீஷ்லேயே படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுங்க, திடீர்னு அவனை 6ஆவது தமிழ் படுறானா படிக்க முடியாது. இப்போ நான் 1ஆவதுல இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா 10ஆம் வகுப்பு வரும்போது அந்த 10 வருஷத்துக்குள்ளே அவங்க எல்லாருமே தமிழ் நல்லா படிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயம். அடுத்த 10 வருஷத்தில் இப்போ நீங்கள் இந்த சிலம்பம், களரி, அப்புறம் வந்து நீங்கள் கராத்தே, இந்த மாதிரியான தற்காப்பு பயிற்சிகள், அப்புறம் வந்து அத்லட்டிக்கு, அதுக்கப்புறம் நீச்சல் பயிற்சி, இந்த மாதிரியான விளையாட்டுத்துறை சார்ந்த பயிற்சியில் கட்டாய பாடமாக ஆக்குனீங்கன்னா அடுத்த ஒரு 10-15 வருஷத்தில் இந்த போதை மருந்து உபயோகிக்கிறாங்க இல்லையா, அந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்டேருந்தே போயிடும். இளைஞர்கள் அதுலேருந்து அவங்களே தானாக வெளியே வந்துடுவாங்க. நீங்கள் கட்டுப்படுத்துறது ஒரு பக்கம், ஸ்டேட் தனியாக கட்டுப்படுத்திக்கலாம். அப்போ நாங்கள் இதை இலவசமாக வந்து எல்லா பள்ளிக்கூடங்களையும் சொல்லித்தரணுன்றது எங்களோட வாக்குறுதியாக கொடுத்துட்டு எங்கள் கொள்கையும் அதுதான். இது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ முதியோர் இருக்காங்க, இன்றைக்கி 60 வயசு தாண்ட நிறைய பேர் வேலையே கிடையாது. 60+ நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, நிறைய பேருக்கு வேலை கிடையாது. கவர்மெண்ட்டு சில ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக பண்ணுறாங்க, அது ஓகே, அக்செப்டபுள். அதை தாண்டி அவங்களுக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கணும் இல்லையா, அவங்க வேலை இருக்கணும். இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் வேலையை எங்களால் ஒழுங்காக கொடுக்க முடியாது. அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, ப்ரைவேட் வேலையை விடுங்க, கவர்மெண்ட்டில் முதல்ல கான்ட்ராக்டில் படித்து முடிச்சு வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட்லையோ ட்ரைனிங்காகவோ ஃபஸ்ட்டு ஒரு 3-4 வருஷம் கொடுங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, அவங்களுக்கு அந்த வேலை கிடச்சி சம்பளம் வர ஆரம்பிச்சிருது இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டு அது நல்லா இருந்தாலும் அவங்கள பர்மனெண்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இதில் இன்னொரு விஷயம் கேட்பாங்க, வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்குறது, அடுத்த கேள்வி இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
பப்ளிக் லிமிடெட் கார்பரேஷன் இப்போ டான்ஜெட்கோ இருக்குது, தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் இருக்குது. நிறைய கடன் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு, டான்ஜெட்கோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக கடன் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள். இந்த கடனை குறைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே இருந்து தான் வந்து நிறைய கொள்முதல் பண்ணுவாங்க எலக்ட்ரிசிட்டி. இப்போ தான் சூரிய ஒளியில் அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் பில்டிங்ஸே கிடையாது. நிறைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நிறைய போலீஸ் ஸ்டேஷன்லேயோ கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லையோ எதுலேயுமே அந்த சோலார் பவர் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணல இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு. மானியத்தில் வந்து சோலார் பவர் பேனல் கொடுக்குறாங்க. இந்த பவர் பேனல்ஸாக இங்கே வேறு எங்கெங்கேயோ வந்து மேனுஃபேக்சர் ஆகி இங்கே வருது. இதே நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே டேரெக்டாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சாங்கன்னு வச்சுங்க, நமக்கு வந்து அதோட கொள்முதல் விலை வந்து ரொம்ப குறையும். அதன் மூலிமா சில வேலை வாய்ப்புகள் நம்ம உருவாக்க முடியும். நீங்கள் விவசாயிங்க நீங்கள் எடுத்தீங்கன்னா உரத்தட்டுப்பாடு இருக்கும். பொதுவாக எல்லா பருவ காலங்கள்லையும் இருக்கக்கூடிய வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா உரத்தட்டுப்பாடு. ஏன் இந்த தட்டுப்பாடு வருதுன்னா, இந்த உரத்தட்டுப்பாடு, இந்த உரத்துறை அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா, மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணலாமான்னா பண்ணலாம். உர தயாரிக்கும் தொழிற்சாலையை ஸ்டேட் கவர்மெண்ட் அமைக்க முடியுமானா அமைக்க முடியும். ஏன்னா சட்டப்படி அது பொதுப்பட்டியலில் இருக்குது. ஒரு அரசாங்கம், மாநில அரசாங்கம் நடத்த முடியும் நேரடியாகவே. இப்போ நாங்கள் எங்கன்னா வாக்குறுதி கொடுக்குறோம், நாங்கள் ஒரு வேளை ஆட்சிக்கு வந்தாலோ இல்லை எங்கள் சப்போர்ட்டோட ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சாலோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தோறும் எங்கெல்லாம் தேவைப்படுதோ, இப்போ டெல்டா ரீஜனில் 7 மாவட்டம் இருக்கா, டெல்டா ரீஜனில் தேவைப்படுதா, அந்த ஏரியாவில் எங்கே தேவைப்படுதோ, எங்கே வாய்ப்பு இருக்கோ அந்தந்த மாவட்டங்களில் உர தொழிற்சாலை, அரசே உர தொழிற்சாலை நேரடியாக நடத்தும். உரம் தயாரிக்கும் தொழிற்சாலை. இதில் இயற்கை உரம் தனியாக இருக்கும், செயற்கை உரம் தனியாக இருக்கும். இதன் மூலிமா என்னென்னா விவசாய பொருட்கள் வந்து அதிகமாகும், டிரான்ஸ்போர்ட்டு மற்ற செலவுகள்லாம் குறையும். விவசாயிகளுக்கு தடையின்றி உரப்பொருள் கிடைக்கும் போது உணவு தானிய உற்பத்தி இன்னும் அதிகமாகும். அப்போ இன்னும் எக்ஸ்போர்ட் அதிகமாகும். ஏற்றுமதி அதிகமாகும் போது தமிழ்நாட்டோட வருமானம் இன்னும் அதிகமாகும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மைக்ரோ லெவல் இஷ்யூ. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த உணவு தானிய சேமிப்பு கடைகள் நிறையவே இருக்குது, திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 ஏக்கரில் இருக்குன்னு. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாருமே இந்த ஹிந்து சமய அறநிலைத்துறையை பற்றியோ இல்லை கோயில் பற்றியோ சென்சேஷனலாக பேசுகிறாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த கோயிலோட அடிப்படை விஷயமே தெரியாது. ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படின்னா அதோட அடிப்படை விஷயம் என்ன, ஏன் அந்த கோயிலை அந்த காலத்தில் கட்டினாங்க. சிவனை மட்டும் நடுவில் வைக்கிறதுக்கோ இல்லை அம்மனை மட்டும் வைக்கிறதுக்கோ, கடவுளை நடுவில் வைக்கிறதுக்கு மட்டுமேனா நடுவில் ஒரே ஒரு பிரகாரம் மட்டுமே போதுமானது. சுற்றி ஒரு பெரிய பிரகாரம் கட்டி மண்டபம்லாம் எதுக்கு கட்டுறாங்க? ஏன் ஒரு கோயில் கோபுரத்தில் விமானம் வைக்கிறாங்க, ஏன் பாதாள வைக்கிறாங்க? இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. மேலே அந்த விமானத்தில் தான் நெல்மணிகளை சேமித்து வைப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, இல்லை ஒரு வெள்ளம் வந்து இயற்கை பேரழிவு வந்ததுன்னா நாளைக்கு மறுபடியும் நீங்கள் விவசாயம் பண்ணணும்னா ஒரு நெல்மணிகள் தேவை, விதை நெல். அந்த விதை நெல்லை சேமித்து வைக்க தான் கோயில் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணி வர அந்த அரிசி மூட்டை, நெல் மூட்டைகளையும் மற்ற தானியங்களையும் சேமித்து வைக்க தான் கோயிலுக்கு மண்டபத்தை யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி தேதிக்கு எந்த கோயில் மண்டபத்தையும் யாரும் அதை யூஸ் பண்ணுறதே இல்லையே. நான் நிறைய கிராம கோயிலில் போய் பார்க்கும்போது கோயிலுக்கு வாசலில் நெல் மூட்டைகள் அடிக்கிருப்பாங்க, நெல் கொள்முதல் பண்ணுறதுக்காக. கோயிலை திறந்து உள்ளே அடிக்க வேண்டியதானே? உள்ளே அடுக்குனா உள்ளே தான் வந்து மழை பெஞ்சா நனையாதில்ல, மண்டபம் அதுதானே கட்டி விட்ருக்காங்க, உள்ளே அடுக்க மாட்டாங்க. இதற்கான அரசு கொள்கைன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அது இந்து அறநிலைத்துறையில் இப்போ கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் சொல்கிற காலம் எல்லாமே முன்னே இருந்த காலத்தில் இருந்த ஒரு விஷயந்தான். ஆனால் நீங்கள் சொன்ன சிந்தனையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சிந்தனை தான். அதை எடுத்துகிட்டு வரதுக்கான செயல்பாடு அரசு கையில் தான் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை பண்ணலாம். இப்போ பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல வரல. அரசு நிச்சயமாக அதை பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறையில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்து மற்ற காலங்களில், பருவ காலங்களில் குறிப்பாக நெல் கொள்முதல் பண்ணுறக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலம் இருக்குல்ல, ஒரு 10லேருந்து 20 நாள், அந்த 20 நாள் வெளியே வைக்காமல் வாய்ப்புள்ள பக்கத்தில் எங்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக கிடங்குகள் கட்டணும், சேமிப்பு கிடங்கு கட்டணும், கொள்முதல் நிலையங்கள் அமைக்கணும் அதிகப்படியாக. இருந்தாலும் இப்போ உடனடியாக பண்ண முடியாத சூழ்நிலையில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். சைதாப்பேட்டை தொகுதியில் பார்த்திங்கன்னா பழைய கட்டிடங்கள் வந்து நிறைய இருக்குது. ஆமாம், அது வந்து பொதுமக்களுக்கு பயமுறுத்தும் வகையிலும் இருக்குது. அதை ஏதாவது டெமாலிஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டங்கள் வந்து நான் என்னோடய தேர்தல் வாக்குறுதியில் வந்து நாங்கள் கொடுத்த பேம்ப்ளெட்லேயே வந்து முதலே சொல்லியிருக்கோம். என்னுடைய ஃபஸ்ட்டு 6 முதல் 6 அப்படின்னு சொல்லி நான் ஒரு 6 வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அதில் ஒன்று வந்து இது சைதாப்பேட்டை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து லோ இன்கம் குரூப் உள்ள ஆட்கள், இல்லைனா ரொம்ப லோயர் மிடில் கிளாஸு, லோ கிளாஸ், இந்த மாதிரியான ஜனத்தொகை தான் ரொம்ப அதிகம் அங்கே. அவங்க எல்லாருமே சைதாப்பேட்டை தொகுதிக்கு மட்டுமே நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு கட்டி கொடுத்த வீடுகள் மட்டுமே ரொம்ப அதிகம். காமராஜர் காலத்து வீடு, எம்ஜிஆர் காலத்து வீடு, ஜெயலலிதா காலத்து வீடுகள் மட்டுமே ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் நகர்ப்புற வாழ்வாட மேம்பாட்டு வாரியத்தின் கீழே வீடு கட்டி கொடுக்குறாங்க. இப்போ அது பேர் மாற்றிட்டாங்க, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பழைய வீடுங்களாம் இருக்கு இல்லையா, காமராஜர் காலத்து கட்டின வீடு, அதுக்கப்புறமா இவங்க காலத்தில் கட்டின வீடுன்னு இருக்குல்ல, இது எல்லாமே டேமேஜ் ஆகி கண்டிஷனில் இருக்குது. இதை மறுசீரமைச்சு தருவோம், அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
இது இல்லாமல் சைதாப்பேட்டை அடையாறு ஆற்றங்கரை ஓரமாக அந்த சலவையாளர் காலனி இருக்குது. அந்த கோதாமேடுன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே சலவையாளர் காலனி இருக்குது. அந்த ஒட்டி நிறைய மக்கள் வந்து இன்னமும் பட்டா இல்லாமல் ஆக்கிரமிப்பால் தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் சில பேருக்கு ஹவுசிங் போர்டு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. மீதி பேருக்கு யாருக்கும் இன்னும் வீடு கட்டல. இது எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் இடிச்சிட்டு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துக்கு அங்கேயே நீங்கள் வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா இன்னமும் ஸ்பேஸ் அதிகமாகும், இடம் இன்னுமே அதிகமாகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சைதாப்பேட்டை தொகுதியில் நீங்கள் வந்து இப்போ இந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை தொடர்ந்தாங்க. கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை அது வந்து அவங்களோட மிகப்பெரிய சாதனை, உண்மையாக சாதனை தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு போகிற வழி இருக்கு இல்லையா, அந்த போகிற வழி சைதாப்பேட்டையிலேருந்து கலைஞர் நீங்கள் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு போகணுன்னா நடுவில் வந்து ஒரு ஏரியாவை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் போகணும். ஜோதியம்மாள் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது, அதை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த கிராஸ் பண்ணி போகும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் பயங்கர கன்ஜஸ்டான ஏரியா, முழுக்கவே ஆக்கிரமிப்பு தான். அங்கே யாருக்குமே பட்டா கிடையாது. அவங்க ரொம்ப வருஷமாக ரொம்ப காலகாலமாக அங்கே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ 35 வயசு ஆகுது. 35 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். நான் சைதாப்பேட்டிலே பிறந்து வளர்ந்தவன். 35 வருஷமாக அந்த ஏரியா அப்படி தான் இருக்குது. அதில் இது வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த 35 வருஷத்தில் கிட்டத்தட்ட 7 கவர்மெண்ட் மாறி இருக்கும். இந்த 7 கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க அப்படியே தான் இருக்காங்க. ஒரே ஒரு மாற்றம், முன்னாடி எங்கள் ஆற்று பாலமாக இருந்தது, இப்போது ஒரு சின்ன மேம்பாலம் இருக்குது கிராஸ் பண்ணி போகிறதுக்கு, அவ்வளோதான். மற்றபடி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கூடிய அந்த ஆக்கிரமிப்புகள் அப்படியே தான் இருக்குது. இவங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு 4 அடுக்கு மாடியாக நீங்கள் கட்டி பண்ணிங்கன்னா ரோடை இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னொரு 5 அடி எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பஸ்ஸு வந்து போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் F70 ஒரு பெரிய பஸ்ஸே போகும் அந்த ரூட்டில். தரப்பால் இருந்தப்போ பெரிய பஸ் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பஸ் இந்த பக்கம் வரவே முடியாது. மினி பஸ் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. கிண்டிக்கும் நீங்கள் சைதாப்பேட்டை கனெக்ட் பண்ணுறது மினி பஸ் மட்டும்தான், கவர்மெண்ட் பஸ்ஸே கிடையாது. ஏன்னா பெரிய பஸ் வர முடியாது, டிராஃபிக் பிரச்சனை. நீங்கள் சண்டேலாம் போனீங்கன்னா 2 வீலர் போகிறதே கஷ்டம். சண்டே டைமில் இப்போ ஒரு எமர்ஜென்சி சைதாப்பேட்டை உள்ள நீங்கள் கலைஞர் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா ஆம்புலன்ஸ் போகிறதே கஷ்டம். அதுதான் ஒரே வழி சைதாப்பேட்டில் நீங்கள் அதை போகிறது. இல்லைனா ரொம்ப சுற்றி போகணும், ஒரு 3-4 கிலோமீட்டர் சுற்றி வரணும் அந்த இடத்துக்கு வரத்துக்கு. அதனால் அந்த இடத்த ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி இவங்க அங்கே வந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழே அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் அங்கேயே வீடு கட்டி தரணும். இப்போ நாங்கள் வந்து வீடு கட்டி தரணும், ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட்லையோ இல்லை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழே வீடு கட்டி தரணும்னா செம்மஞ்சேரியில் கண்ணகி நகர் வீடு கொடுக்கக்கூடாது. மக்கள் எங்கே காலகாலமாக இருக்காங்களோ அதே இடத்துல வீடு கட்டி தரணும். இப்போ நீங்கள் ஹைரேஸ் பில்டிங்காக ஒரு 4 மாடி நீங்கள் கட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் இடம். 5 அடி சைடில் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய பஸ்ஸு தாராளமாக வந்து போகும். சைதாப்பேட்டை மிகப்பெரிய பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை இருக்குது. டிராஃபிக்கை தாண்டி ரோட்டில் பார்க் பண்ணியிருக்க வெஹிக்கிள்ஸ், அது மிகப்பெரிய பிரச்சனை டிராஃபிக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஏரியா ஆக்கிரமிப்பு ஏரியா தாண்டி பட்டா உள்ள இல்லை பல அடுக்குமாடி வீடு உள்ள தெருக்கள் இருக்குது. அந்த தெருவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருக்காது எந்த வீட்டுக்குமே. சைதாப்பேட்டை ரொம்ப பழைய சிட்டி, மெட்ராஸ் உருவான காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா ரொம்ப பழைய சிட்டி, ஃபேமஸான சிட்டி அந்த ஏரியா. அப்போ காலகட்டத்தில் கட்டின வீடு எந்த வீட்லையுமே சைக்கிளுக்கோ 2 வீலருக்கு தான் பார்க்கிங் வச்சுருப்பாங்க. ஆமாம், யாருக்குமே கார் பார்க்கிங்கே இருக்காது. ஆனால் நீ எல்லோரும் கார் வாங்கிட்டாங்க, எல்லாரோட காரும் ரோட்டில் தான் நிற்கும். இது ரோட்டில் நிற்கும் போது என்ன ஆகுனா, ஒரு பஸ்ஸு போகிறது, இந்த மாதிரி நான் சொன்ன எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் வெஹிக்கிள் போகிறது வந்து எல்லாத்தையுமே சிக்கல் இருக்குது. அப்போ என்னோடய வாக்குறுதியில் நான் சொன்ன முக்கியமான விஷயம்னா, சைதாப்பேட்டைக்குள்ளே அரசு அப்புறம் மாநகராட்சி சொந்தமான புறம்போக்கு இடங்கள், சொந்தமான இடங்களும் இருக்குது. இதை தாண்டி அரசு வேணும்னா எக்ஸ்ட்ராவும் வந்து லேண்ட் அக்வேஷன் மூலிமா அவங்க எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், ஒரு பப்ளிக் பர்பஸ்க்காக. அப்படி எடுத்து ஒரு மல்டி லெவல் பார்க்கிங், பல அடுக்கு 4 சக்கர வாகன நிறுத்தங்களை வந்து உருவாக்க முடியும் அரசாங்கத்தால். சார் சிம்பிளாக சொல்கிறேன், நான் அந்த தொகுதியிலே இருந்து வளர்ந்ததுனால எனக்கு தெரியும். நீங்கள் வந்து வரசக்தி விநாயகர் கோயில் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த வரசக்தி விநாயகர் கோயில் ஸ்ட்ரீட்டில் முருகர் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. அந்த இடத்துல மாசுப்ரமணியம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஏரியா இருந்துச்சு. அது முன்னாடி ஒரு ஆக்கிரமிப்பில் இருந்தது. அப்புறம் அவர் தான் வந்து இடத்த ரெக்கவர் பண்ணார். ஒரு கல்யாண மண்டபம் கம்யூனிட்டி ஆள் கட்டினார். 10 வருஷமாக கட்டினாங்க அந்த இடத்த. அவர் மேயராக இருக்கும் போது அந்த இடத்த வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு வாட்டி எம்எல்ஏ இருக்கும் போது ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திறந்தாங்க. 10 வருஷமாக கட்டினாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த கம்யூனிட்டி ஆள் தேவையே இல்லை. அது தேவையே இல்லாமல் அந்த இடத்துல கம்யூனிட்டி ஆள் கட்டினாங்க. ஏன் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அவரை தான் கேட்கணும். ஏன் அந்த இடத்துல எந்த இல்லை எந்த பப்ளிக்கை கேட்டு அவர் ஒப்பீனியன் கேட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. கட்டிருக்காங்க தேவையில்லாத. ஆமாம், தேவையே இல்லாத ஒரு கம்யூனிட்டி ஆள். அது தேவையான ஒரு விஷயம், ஒரு கம்யூனிட்டி ஆள். சார் அதை விட அந்த இடத்துல தேவை ஒன்று முக்கியமான விஷயம் வந்து பார்க்கிங் தான். நீங்கள் அந்த இடத்துல ஒரு மல்டி லெவல் பார்க்கிங் கேட்டால் ஒரு 40 கார் நின்றுருக்கும். அந்த ஏரியாவை சுற்றி எல்லாமே இப்போ அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. எல்லா வீட்லேயும் கார் இருக்குது. ஆனால் எந்த தெருவுலையும் நீங்கள் போக முடியாது. இவர் கல்யாண மண்டபம் கட்டியிருக்க இடத்துல கீழே ஒரு 5 கார் பார்க்கிங் ஒரு அளவுக்கு தான் கட்டியிருக்காங்க மண்டபம், அந்த மண்டபம். அப்போ அது நீங்கள் பில்டிங்கு மித்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 கார் நிற்கிற இடம் அது. அந்த இடம் நீங்கள் அப்படியே 4 அடுக்கு போட்டிங்கன்னா 40 கார் நிறுத்திருக்கலாம். இப்போ மல்டி லெவல் பார்க்கிங் பண்ணுற ஒரு திட்டம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா சைதாப்பேட்டில் எத்தனை பண்ணணும்னு உங்களோட நோக்கம்? சைதாப்பேட்டை உள்ளன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து சைதாப்பேட்டை பழைய சைதாப்பேட்டை நம்ம சொல்லுவோம். கிட்டத்தட்ட இந்த பக்கம் கலைஞர் ஆர்ச்சிலேருந்து
அந்த பக்கம் டி நகர் டச் பண்ணுற வரைக்கும் கூடிய பழைய, அதே மாதிரி இந்த பக்கம் காசி தேட்டர் டச் பண்ணுற வரைக்கும், இந்த பக்கம் மெயின் ரோடு ஈஸ்ட் ஜோன்ஸ் ரோடு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரி ஓல்டு சிட்டி. இதுதான் வந்து கூட்டமான ஏரியா. நீங்கள் அந்த பக்கம் வெங்கடாபுரமோ இல்லை கோர்ட்டுக்கு பின்னாடியோ இல்லை கோட்டூர்புரமோ இந்த பக்கம் ஈக்காடு தாங்களோ போனீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு கன்ஜஸ்டடாக இருக்காது. பட் இந்த ஏரியா போனால் கண்டிப்பாக ஃபுல்லாகவே கன்ஜஸ்டடாக இருக்கும். இந்த ஏரியாக்குள்ளே தான் நாங்கள் வந்து மல்டி லெவல் பார்க்கிங் கட்டலாம். கிட்டத்தட்ட நீங்கள் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 இடத்துல நீங்கள் மல்டி லெவல் பார்க்கிங் கட்ட முடியும். இடம் இருக்குது அங்கே ஒரு 5லேருந்து 6 லெவல் இடத்துல வந்து கட்டலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மண்டபம்லாம் கட்டாமல் கட்டியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு 40 கார் நின்றுருக்கும். ஒரு 4 தெரு ஜங்ஷன் அது. அந்த இடத்துல போய் தேவையில்லாமல் அந்த மண்டபம் கட்டியிருக்காங்க. அந்த கம்யூனிட்டியால் தேவையே இல்லாது. எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. ஆனால் தேவையில்லாத ஒரு விஷயம். இது இன்னமும் டிராஃபிக் அதிகமாக்கும் அந்த ஏரியாவில். அதே மாதிரி இந்த ஃபுட்பாத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கிரமிப்பு வந்து சைதாப்பேட்டில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மற்ற தொகுதியை கம்பேர் பண்ணுறதை விட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதை அகற்றுறதுக்கோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆர்கனைஸ்டு பண்ணி கொடுக்குறதுக்கோ ஏதாவது இருக்குது சார். திட்டம் ஏதாவது வச்சுருக்கேன். எஸ் சொல்லியிருக்கோம். நாங்கள் என்னோடய வாக்குறுதி சொல்லியிருக்கேன். சைதாப்பேட்டில் ரொம்ப டிராஃபிக் ரொம்ப அதிகமாக ஒரு இடம் எதுன்னு கேட்டால் ஜேனிஸ் ரோடு. ஜேனிஸ் ரோடுன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க்கெட்ஸ் சைதாப்பேட் மார்க்கெட் ஒரு ஃபேமஸான மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட் சப் இறங்கி ரைட்டில் திரும்பிங்கன்னா ஜேனிஸ் ரோடு சொல்லுவாங்க. கலைஞர் ஆர்ச்சு அந்த வர ரோடு தான் ஜேனிஸ் ரோடு. அந்த ஜேனிஸ் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இன்னொன்று வந்து மாநகராட்சி சார்பில் நடத்தக்கூடிய மகப்பேறு மருத்துவமனை பிரசவ ஹாஸ்பிட்டல். இந்த 2 ஹாஸ்பிட்டலில் ஒன்று ரொம்ப பழசார்ந்து இப்போ புதுசாக கட்டிட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திறந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். புதுசாக கட்டிட்டாங்க. இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியல. இன்னொரு மகப்பேறு மருத்துவமனையும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து சைதாப்பேட்டைக்குள்ளே இருந்து வெளியே போகிறாங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த இடத்த ஒன் வே ஆக்கிட்டாங்க. அவங்களால போக முடியாது. ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரலாம், ஹாஸ்பிட்டல் போகிற ரூட்டை ஒன் வே ஆக்கிட்டாங்க. சுற்றி தான் வரணும். ஆம்புலன்ஸ் வந்து எமர்ஜென்சி விடுவாங்களான்னு தெரியல. மற்றபடி ஒன் வே ஆக்கிட்டாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே இருந்த கடை ரொம்ப அதிகமாக இருக்குது. கடைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு. இது எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன் மார்க்கெட். சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய மெயின் ஏரியா அது மீன் மார்க்கெட். இன்னமும் நாங்கள் அங்கே போனால் மீன் வாங்குகிறோம். நம்ம வசதி ஓகே. ஆனால் இன்றைக்கி பொதுமக்களும் வாகனமும் அதிகமான நேரத்துலையும் அந்த இடத்துல மீன் மார்க்கெட்டுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். ஆபத்தான விஷயம் என்ன சென்ஸ், இப்போ நீங்கள் அதை அங்கேருந்து எடுத்துட்டீங்க வச்சிங்க, பாதி டிராஃபிக் குறைஞ்சிடும். சனி ஞாயிறு திங்கள் இல்லை புதன் இந்த 4 நாளும் டிராஃபிக் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் மீன் மார்க்கெட். மீன் மார்க்கெட் மட்டும் அங்கே இல்லைன்னா அங்கே யாருமே அவ்வளோ வண்டி நிறுத்த மாட்டாங்க. நீங்கள் 2 வீலரோ காரோ மற்ற எதுவுமே நிற்காது. நீங்கள் சண்டே அன்றைக்கி போனீங்கன்னா அந்த பிரிட்ஜு ஃபுல்லாக 2 வீலர் நிறுத்திருப்பாங்க. பிரிட்ஜ் இறக்கத்துலாம் 2 வீலர் நிறுத்திருப்பாங்க. எல்லாரும் மீன் மார்க்கெட் வரவங்க தான். சார் இப்போ நீங்கள் ஆட்டு தொட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது சைதாப்பேட்டில், லோக்கலில் இருக்கவங்க தெரியும். நான் சொன்ன அந்த ஏற்கனவே இந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு லெஃப்ட் சைடில் அந்த ஆடு தொட்டின்னு சொல்லுவோம். அது முதல்ல பழைய இதுவாக இருந்துச்சு. அதை ரெனோவேட் பண்ணி நவீனப்படுத்தி கட்டி கொடுத்தாங்க அந்த இடம். அதுக்கு மேலவே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக போட்டு நீங்கள் மீன் மார்க்கெட் வச்சிட்டிங்கன்னு வச்சிங்க, இங்கே இருக்க மீன் மார்க்கெட்டை அங்கே மாற்றிக்கலாம். இங்கே ஆடு வாங்க போகிறவங்களுக்கு மேலே இதுவும் கிடச்சிரும், பொதுமக்கள் நேரடியாக வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது. இந்த ஆட்டு தொட்டி தாண்டினோன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா திடக்கழிவு மேலாண்மையிலே அங்கே தான் இருக்குது. குப்பை மொத்தமாக கலெக்ட் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் கொட்டி அதுலேருந்து உரம் தயாரிக்கணும், உரத்துக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ. இப்போ அதை ரெனோவேட் பண்ணி கட்டுறாங்க. இப்போ நீங்கள் பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டில் இருக்க மொத்த வேஸ்ட்டையும் இந்த பிரிட்ஜ் வழியாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுத்து வந்து கொடுக்கும். அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆடு தொட்டிக்கு மேலே நீங்கள் மீன் மார்க்கெட் அமைச்சிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட் அப்படியே பக்கத்துலேயே போயிடும். டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு கிடையாது, டிராஃபிக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். இந்த ஏரியா வந்து நீங்கள் அதே நேரத்தில் இந்த ஏரியாவை நீங்கள் ஹவுசிங் போட்டு அந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுக்கு வீடும் கட்டி கொடுக்கணும். இது எல்லாமே ஒரே திட்டமாக பண்ணால் தான் இந்த டிராஃபிக் குறையும். இதை பண்ணாமல் நீங்கள் அதை மட்டும் பண்ணிங்கன்னா டிராஃபிக் இன்னும் இங்கேயும் அதிகமாகிடும். மீன் மார்க்கெட் வர கூட்டம் மொத்தமாக இங்கே வந்துடும். இங்கே வந்துச்சா இங்கே டிராஃபிக் இன்னும் அதிகமாகிடும். ஒரு 2-3 வருஷத்தில் இதெல்லாம் பண்ணிடலாம் சார். ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஆர்கனைஸ்டு பிளான் தான் நீங்கள் ஆர்கனைஸ்டு பிளான். ஆமாம் அதெல்லாமே வந்து வெல்கம் பண்ணுற ஒரு பிளான் தான். சரி, இப்போ உங்களுக்கு எதிர நிற்கிற வேட்பாளர் பார்த்தீங்கன்னா பலம் பொருந்திய வேட்பாளர். ஆமாம், திமுகவில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சுப்பிரமணியன் சார் டிஎம்கேல நிற்கிறாரு. இந்த பக்கம் எதிர்கட்சியில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் சார் நிற்கிறாரு அமமுக சார்பாக. இவங்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ மக்களுக்கு உங்களுக்கான யூனிக்னஸ் இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு யூனிக்னஸாக நான் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் வித்தியாசமாக கரெக்டாக பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு 3 விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொல்லுவேன். அதான் சார், இப்போ 3 விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மா சுப்பிரமணியன் நிற்கிறாரு. நான் உங்கள்கிட்ட உண்மையாகவே சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பேன்னா நான் மா சுப்பிரமணியன் ஐயாவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி தேர்தல் நான் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்கூல் படித்த காலத்தில் தான் அவரை நாங்கள் பார்த்துட்ருக்கேன். அது எங்கள் ஏரியா பிரச்சனை முறை கொண்டு வருவார். 9ஆம் மன்ற குழு தலைவராக இருந்து அப்படியே படிப்படியாக டெவலப் ஆகி மேயர் ஆகி அதுக்கப்புறமா எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மா சுப்பிரமணியன்.
2வது செந்தமணி எங்கள் ஏரியாவில் தான் இருக்கார். பட் ஆனால் அவர் வந்து அமைச்சராக ஆனதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும். எம்எல்ஏவாக இருந்தவங்க கூட நிறைய பேர் தெரியாது. நான் இன்னும் அடிஷ்னலாகவும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ விஜய் கட்சி புதுசாக வந்திருக்கு இல்லையா, அதுக்கு இந்த அருள் பிரகாசம் ஒரு கேண்டிடேட் இருக்கார். அவர் முன்னால் சைதாப்பேட்டில் இருந்தார், இப்போ சைதாப்பேட்டிலே கிடையாது. அவரோட அஃபிடேவிட் எடுத்து பார்த்தீங்கன்னா மேடவகத்தில் எங்கேயோ இருக்கார். அவரோட கல்வி தகுதியோ இல்லை மற்ற தகுதியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் சைதாப்பேட்டைக்கு உண்டான தொடர்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி நீங்கள் எடுத்தாலுமே அதே மாதிரி தான், அவங்களுக்கும் சைதாப்பேட்டைக்கு உண்டான தொடர்பு வந்து ரொம்ப கம்மி. அவங்க சைதாப்பேட்டை தொகுதிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லல. ஸோ இப்போ நாங்கள் 5 பேர் தான் வந்து கட்சி சார்பாக நிற்கிறது. இதுக்கு இல்லாமல் இன்னொரு கட்சி மொத்தமே சைதாப்பேட்டில் 15 வேட்பாளர் தான் சார். 15 வேட்பாளரில் 6 வேட்பாளர் தான் கட்சி சார்பாக, 3 அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, 3 பதிவு செய்யப்பட்ட கட்சி, மீதி வந்து எல்லாருமே வந்து சுயேட்சைகள் தான் மீதி எல்லாரும். இதில் நீங்கள் கேட்ட அந்த 2 விஷயத்தை நான் பதில் சொல்கிறேன். முதல் மாசுவன் ஐயா, இவர் வந்து 15 வருஷம் கிட்டத்தட்ட 5 வருஷம் மேயராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் எம்எல்ஏ, கடைசி 5 வருஷம் அது மினிஸ்டர். 15 வருஷத்தில் இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு, கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை. அவர் அமைச்சராக இருக்கிறனால அதில் அந்த மருத்துவமனை வந்திருக்கு. 2வதாக நான் சொன்ன அந்த ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சைதாப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனையை இப்போது இந்த தேர்தல் வர்றதுக்கு இந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இப்போ தான் வந்து அது வந்து அந்த வேலை முடிஞ்சு நவீனப்படுத்தி பண்ணியிருக்காரு. இதை தாண்டி அந்த ஒரு மண்டபம் ஒன்று கட்டியிருக்காரு. இதை தாண்டி சைதாப்பேட்டைக்குள்ளே நான் சொன்ன இந்த எவர்லாஸ்டிங் இஷ்யூ இருக்கு இல்லையா, இந்த டிராஃபிக் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயம், இதுக்காக அவர் இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் கூட எடுக்கல. அது எங்களுக்கு தெரியும். நான் அங்கேயே படித்து அங்கேயே தான் எனக்கு தெரியும். இவர் எல்லா தெருவிலையும் வந்திருக்காரே தவிர இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கை தான் எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதெல்லாம் கூட அவர் அமைச்சரானதுக்கப்புறம் எம்எல்ஏவாக இருக்கும்போது கூட அவர் இந்த விஷயங்கள்லாம் செய்யலை. எம்எல்ஏ தொகுதி நிதியிலேருந்து என்னெல்லாம் செஞ்சுருக்கான்றது தெரியல. அவரே பட்டியலிட்டால் நல்லாயிருக்கும். 2வது செந்தமிழன் வந்து சட்டத்துறை அமைச்சராக வேறு இருந்தார். ஆனால் அவர் எங்கள் தொகுதிக்கு நாங்கள் பார்த்ததே ரொம்ப ரேர் தான். அவர் 10 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தார். ஆனால் 10 வருஷம் வந்து அவர் நாங்கள் தொகுதியில் பார்த்ததே ரொம்ப ரேர். பெரும்பாலும் நீங்கள் வந்து அம்மையார் கவர்மெண்ட்டில் வந்து எந்த அமைச்சரும் தனியாக பேசவே முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் அவர் தனிப்பட்ட முறையில் பெருசாக எதுவும் இயங்குன மாதிரி எனக்கு தெரியல. அவர் போன வாட்டி எலெக்ஷனில் வாங்கின ஓட்டு வந்து 2200 2300 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அமமுக சார்பாக நின்னார். அவ்வளோதான் ஓட்டு வாங்கினார். இன்றைக்கும் அதிமுகவுக்கு தெரியும், அதிமுக ரெட்டையிலே நின்னாலுமே பெருசாக அங்கே ஒன்றும் ஓட்டு வாங்க போகிறதில்ல. அதனால தான் வந்து அவங்களே அது கூட்டணி கொடுத்துட்டாங்க. அமமுக சரி நீங்களே நின்றுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த மூவ் வந்து யாருக்கான ஒரு வெற்றி வாய்ப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஏடிஎம்கே வந்து அவங்களுக்கே தெரியும் அது வந்து. ஆமாம், நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் வெற்றி வாய்ப்பு கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க கூட்டணி கொடுத்துருக்காங்க. இல்லைனா அவங்க ரெட்டையிலே நிற்க வச்சுருப்பாங்க. சார் நாங்கள் வந்து கடந்த ஒரு 10 நாளாக நான் வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்கேன். டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணுறோம். இப்போ மற்ற கட்சி மாதிரி வந்து பெரிய அளவு செலவு பண்ணி கூட்டம் கூட்டி வண்டி எண்ணி வாகன பிரச்சாரம் பண்ணுறது அளவுக்குலாம் எங்கள்கிட்ட வசதி கிடையாது. நாங்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்து டோர் டு டோர் ஒரு வீடும் கதவு தட்டி நாங்கள் என்ன பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு 2-3 பேர் எங்கள்கிட்ட கேட்டது என்னன்னா, ரெட்டையில சின்ன யாருமே வரவே இல்லையாப்பான்னு கேட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் ரெட்டையில தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இவங்க குக்கர்ன்றது தெரியாது. இங்கே நிற்கிறது குக்கர் சின்னதான். நாங்கள் சொன்னோம் ரெட்டையிலேயே நிற்கலையே, ரெட்டையில நிற்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் ஒருவேளை இவங்க ரெட்டையில சின்னத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க தொகுதியில். இல்லை, ரெட்டையில நின்றுருந்தா கூட ஓரளவுக்கு வந்து இவங்க ஏதாவது கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருப்பாங்க. இப்போ குக்கர் நிற்கிறதுனால சுத்தமாக ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. நீங்கள் என்ன தான் இப்போ நீங்கள் தொகுதி உள்ளே சுற்றுனீங்கன்னா எங்களுக்கு வர ரெஸ்பான்ஸ் என்னன்னா, திமுகவோ அதிமுகவோ, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படியும் ஜெயிச்சிடணுன்ற ஒரு நம்பிக்கைனால அவங்க பெருசாக மக்களை போய் சந்திக்கிறது இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணின்றனால அதிமுகவில் ஏற்கனவே அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறதில்ல. விஜய் கட்சியில் ஆட்டோ மட்டும் தான் ஓடுது. கேண்டிடேட் இது வரைக்கும் நான் 10 நாளாக சுற்றிட்டு இருக்கேன் தொகுதி உள்ள. கேண்டிடேட் இது வரைக்கும் நான் பார்க்கல. கேண்டிடேட் எங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. விஜய் கட்சியில் நாம் தமிழ்லேயும் ஆட்டோ மட்டும் தான் சுற்றுது. ஸ்ரீவித்யான்னு ஒரு கேண்டிடேட் ஆர்வ மீட்டிங்கில் தான் பார்த்தேன் நான். அவங்களும் தொகுதி உள்ள வந்த மாதிரி தெரியல. தொகுதி உள்ள வீடு வீடாக சுற்றுறது நாங்கள் மட்டும் தான், எல்லா வீட்டுக்கும் சுற்றுறது. எங்களை தேடி சில கட்சிக்காரை வந்து கேட்குறாங்க. அதை என்னால் இப்போ வெளியே சொல்ல முடியாது. அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன விஷயங்கள் பேசுகிறாங்க வெளியே சொல்ல முடியாது. வாபஸ் வாங்குறதுக்குலாம் கூட சில பேர் பேசுனாங்க. அது முடியாதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம் ஆரம்பத்துலேயே. அதெல்லாம் முடியாது, நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுங்கள், நாங்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறோம், மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ போடட்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம். நல்லபடியாக போயிட்டுருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து குறிப்பாக நான் பார்த்த வரைக்கும் இந்த 10 நாளில் 40-50 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக உங்களை மாதிரி ஆளுக்கு ஓட்டு போட நாங்கள் தயாராக இருக்கோம். அவங்க யாருமே வந்து இப்போ வெளியே நியூஸ் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா சென்சேஷனாக விஜய் 25% 30%ன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேலே சந்திச்சிருப்பேன் இந்த 10 நாளில். என்கிட்ட ஒரு ஆள் கூட அது மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லை. ஒருத்தர் கூட வந்து நாங்கள் வந்து இல்லை நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னோம். கூட்டம் வந்து ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறீங்க. அது கூட்டமாக மட்டும்தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் ஓட்டாக மாறுமானா எனக்கு சத்தியமாக பெரிய ஐடியாவே கிடையாது. எங்களுக்கு இருக்க ரெஸ்பான்ஸ் கூட அவங்க வண்டிக்கு இல்லை அப்படி தான் சொல்லலாம்.
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் கட்சி பசங்க, நான் சொல்கிறேன் ஆஃப் த ரெக்கார்டு கூட வச்சுங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா நாங்கள் அப்படியே போகும்போது பின்னாடி இந்த டிவிக்கே அப்படின்னு கத்திட்டு ஓடிடுறாங்க. எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு ஓட்டே கிடையாது. விளையாட்டுத்தனம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. கட்சினா என்னென்னு அவங்களுக்கு தெரியாது, அரசியல்லாம் என்னென்னு அவங்களுக்கு தெரியாது. அரசியல்லாம் என்ன, அவங்க கேண்டிடேட் அருள் பிரகாசம் வந்து இது வரைக்கும் ரோட்டில் இறங்கியோ இல்லை ஒரு மேடை பிரச்சாரமோ தெருமுனை கூட்டமோ எதுவுமே போடலைங்க. எதாவது போட்டதானே கேண்டிடேட் யாருன்னு தெரியும். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, யாருமே வரலையே, நீங்கள் விஜய் கட்சியா எங்களுக்கு முதல்ல போனோன்னு கேட்டாங்க. நீங்கள் விஜய் கட்சியா? நான் விஜய் கட்சி இல்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னே, விஜய் கட்சிக்காரங்க யாருமே வரமாட்டாங்களப்பா அப்படின்னு. யாருமே போகிறதில்ல. மக்களை நேரடியாக அவங்க சந்திக்கிறதே கிடையாது. நாங்கள் மக்களை நேரடியாக சந்திக்கிறோம். ஆனால் மக்களுக்கு வந்து மக்கள்கிட்ட எங்களுக்கு பெரிய வரவேற்பு. ஒரு சில தினங்களில் முன்னாடி பார்த்தீங்கன்னா தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டேஜில் இருக்கும்போதே ஒரு 2 வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒன்றும் இல்லை, நம்ம ஆட்சியில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்று பாலியல் அத்துமீறலும் கஞ்சா இது மட்டும் தவிர பார்த்தா வேறு எதுவுமே பெருசாக வந்து இல்லை அப்படின்னு அவங்க வாயிலே அது சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய கூட்டணி பற்றி சொல்லுங்கள். அவங்க அதுக்கு அடுத்த நாள் மறுப்பு சொல்லிட்டாங்க. அடுத்த வாட்டி சேலத்தில் பேசும்போது மறுப்பு சொன்னாங்க. ஆனால் அது வாய் தவறி உண்மையை சொல்லிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வேறு எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அது கண்ணுக்கு தெரிஞ்ச உண்மை தான். சார் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இவங்க கொடுக்குறாங்க, அது யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சட்டம் ஒழுங்கு பாதிச்சிருக்கானா பாதிச்சிருக்கு. அவங்க சொல்கிற பதில் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வழக்கு அதிகமாக பதிவாகிறதுனால நிறைய இருக்க மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்தது, அப்போல்லாம் வழக்கு அதிகமாக பதிவாகலை. இன்றைக்கி வழக்கு அதிகமாக பதிவாகுது, நாங்கள் விரைவாக நீதி வாங்கி தரோம், அதனால் இது அதிகமாக தெரியுது வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் இருந்துட்டு அவங்க வந்து அந்த கூட்டணி தலைவரை பற்றியே வந்து இன்னும் விமர்சிக்க மாதிரி பேசியிருக்காங்க. நீங்கள் அந்த கூட்டணியை பற்றி முதல்ல என்ன நினைக்கிறீங்க? அவங்க கடைசி நேரம் போய் திமுகவில் போய் இணைஞ்சாங்க. அந்த கூட்டணி பற்றியும் இவங்க இப்போ சொன்ன விவாதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார், இந்த கூட்டணி எப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் நேர கூட்டணி தான் சார். இவங்க எல்லாருமே கொள்கை கூட்டணின்னு சொல்லுவாங்க சார். திமுகவில் இப்போ அண்ணாதுரைக்கு மேலே தனிப்பட்ட மரியாதை இருக்குது. ஆனால் அண்ணாதுரை 1967 கூட்டணி அமைக்கும் போது அவரே கொள்கை கூட்டணி அமைக்கவே இல்லை. அவர் அமைச்ச கூட்டணி தேர்தல் கூட்டணி. அவர் தெளிவாக அந்த விஷயத்த சொல்லியிருந்தார். எலெக்ஷன் முடிஞ்சு அண்ணாதுரை சிஎம் ஆகிட்டார். ராஜாஜிகிட்ட போய் கேட்குறாங்க, இந்த விஷயத்த கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து என்னங்க நீ உங்கள் சப்போர்ட்டோடு தான் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்க்கலையா? இல்லை, தேனியில் முடிஞ்சு போச்சு, 2 பேரும் தனித்தனியாக போயாச்சு, அவ்வளோதான். அவர் சொன்ன பதில் இதுதான். அந்த நேரத்தில் கூட்டணி பொது எதிரியை வீழ்த்துவதற்கான ஒரு கூட்டணி. இல்லைனா அண்ணாதுரை வந்து ராஜாஜியோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ராஜாஜியோட கொள்கைக்கும் அண்ணாதுரையோட கொள்கைக்கும் கம்ப்ளீட்டாக 100% முரண்பாடு உள்ள ஒரு கொள்கை இது. அவரே கொள்கை கூட்டணி அமைக்கல. இங்கே எந்த ஒரு தேர்தலையுமே திமுக கொள்கை கூட்டணி அமைச்சதே கிடையாது. இவங்க சும்மா பேசுகிறாங்க கொள்கை கூட்டணின்னு. சிம்பிளாக சொல்கிறேன் சார், சமூக நீதி கொள்கைன்னு சொல்கிறாங்களே. நான் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ்லேயே இருக்கேன். கேசஸ் நிறைய பார்க்குறோம். அப்போ கோர்ட்டில் வந்து என்ன மாதிரி கேசஸ் ஃபைல் ஆகும்? சில கேசஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு சுடுகாடே கிடையாது. நிறைய ஊரில் பொது சுடுகாடு, எல்லா ஜாதிக்காரங்களுக்கான ஒரே ஒரு சுடுகாடு. இது இல்லாமல் பட்டியலத்துக்கு தனியாக ஒரு சுடுகாடும், மற்ற ஜாதிக்காரன் தனியாக ஒரு சுடுகாடும் தான் இன்னி வரைக்கும் நிறைய ஊரில் இருக்குது. இவங்க சமூக நீதி பேசுகிற இந்த ஒரு அரசாங்கம் பொதுவாக ஒரு சுடுகாடு, ஒரு ஊருக்கு இந்துக்கள் அப்படின்னா ஒரே ஒரு சுடுகாடு தான், அதுதான் நீங்கள் சுடுகாடோ இடுகாடோ அது மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை தாண்டி தனித்தனியாக பட்டியலத்துக்கு தனியாலாம் சுடுகாடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களாம் சட்டம் போட முடியுமா? சட்டமே போட முடியாது. இது வரைக்கும் இவங்க சட்டம் போட்டதே கிடையாது. இது கோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆர்டர் ஆகி நிறைய 3 கேஸ் இது வரைக்கும் ஆர்டர் ஆகிருக்கு. இதை நீங்கள் வந்து ஏன் ஒரு பொது சுடுகாடாக நீங்கள் வைக்கக்கூடாது, இதுக்கு இமீடியட்டாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் 3 கேசஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் இதை பற்றி பேசுனதே கிடையாது. இதுக்கு பதில் அவர் வேறு ஒன்று சொன்னார். சிஎம் ஆனதுக்கப்புறமா புதுசாக இன்னொன்று விஷயத்தை கொண்டு வந்தார். யாரெல்லாம் பொது சுடுகாடு வைக்கிறாங்களோ பஞ்சாயத்தில் அவங்களுக்கு 10 லட்ச ரூபா வந்து அந்த பஞ்சாயத்துக்கு வந்து மானியமாக கொடுத்துருவாங்க. அப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்களாம். ஏன் சட்டம் போட்டு தடுக்க வேண்டியதானே? சட்டம் போட்டு தடுக்க மாட்டாங்க. இவங்களோட சமூக நீதியே இவ்வளோதான். நீங்கள் ரொம்ப டீப்பாக இறங்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களோட சமூக நீதியில் எதுவுமே இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட்டாக ஜாதி என்னவோ அது ஜாதியை ஃபாலோ பண்ணி தான் சீட்டே கொடுப்பாங்க. நீங்கள் 10 சீட்டு ஒன்றுமே சார், வெற்றி வாய்ப்பு கொடுங்க. இப்போ கலைஞர் இருக்கும் போது கம்யூனிஸ்ட்டுக்கு 10 சீட்டு தரான்னு வச்சுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 5 சீட்டு தான் வந்து ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கிங் ரேட். இப்போ இந்த கட்சி எப்படி ஆயிடுச்சுன்னா, முன்னாடி அம்மையார் என்ன பண்ணாங்களோ அந்த பொசிஷன் ஸ்டாலின் வந்துட்டார். ஜெயிக்கிறதே என்ன வேணால் பண்ண ரெடி.
கொள்கையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிட்டாங்க. இவங்களுக்கு யாருக்குமே நீங்கள் திமுக ஆண்டே போய் முழுசாக கேளுங்க. எல்லாம் விஜய் கட்சி கிண்டல் பண்ணுறாங்களா, திமுக ஆண்டே போய் கேளுங்களேன், உங்கள் கொள்கை என்ன வரிசையாக சொல்லுங்கள், யாருக்குமே தெரியாது. இவனுக்கு தெரிஞ்சதே இருமொழி கொள்கைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சமூக நீதினா என்னன்னு கேளுங்க, அது தெரியாது. சமூக நீதி எந்தெந்த இடத்துல இவங்க காப்பாற்றுறாங்க கேளுங்க, தெரியாது. இவங்க பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம், அதுவும் இப்போ எலெக்ஷனுக்கான அந்த விஷயத்த பண்ணுறாங்கன்னு வச்சுப்பேன். இந்த டீலிமிட்டேஷன் பில்லை வந்து எகென்ஸ்டாக பேசுறது, இது ஒரு பாசிட்டிவான விஷயம். நாங்கள் எல்லாருமே எதிர்கட்சிகளாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் மாநில சுயாட்சி அப்படின்னமோ நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம். அந்த விதத்தில் வந்து அந்த டீலிமிட்டேஷன் பில்லை வந்து எதிர்த்து வந்து வரவேற்கத்தக்க ஒன்று. மற்றபடி இந்த கல்விக்கான ஸ்கீம்ஸு எனக்கு கேட்டால் தாலிக்கு தங்க நிறுத்தம் வந்து உண்மையாக வரவேற்கத்தக்க ஒரு ஸ்கீமு, வரவேற்கத்தக்க ஸ்கீம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கும்போது, அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது அந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணி, ஆக்சுவலாக அந்த ஸ்கீம் எடப்பாடி இருக்கும்போது நின்று போச்சு. அவங்களே லாஸ்ட் பீரியடு கொரோனா பீரியடில் அதை கொடுக்கல, 2019 நிறுத்திட்டாங்க. இந்த லேப்டாப்பு தாலிக்கு தங்கம் திட்டம் அதெல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க அப்போவே. அதை தாண்டி பிடிஆர் வந்து முதல் 2.5 வருஷம் நிதியமைச்சராக இருக்கும்போது இந்த ஸ்கீமை மாற்றி இந்த புதுமை பெண்கள் திட்டம்னு சொல்லி அதில் ஒரு 1000 ரூபா கொடுத்தாரு. அது வந்து உண்மையாகவே நல்ல திட்டம், தாலிக்கு தங்கம் கொடுக்கறத விட. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறதுனால சொல்கிறேன் சார், தாலிக்கு தங்கம் திட்டம் அந்த தங்கம் எப்போ திரும்ப வரும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் வரும். கல்யாணம் பண்ணும்போது யாருக்குமே தாலிக்கு தங்கம்லாம் கிடைக்கிறது கிடையாது. அவ்வளோ லேட் ப்ராக்ரஸ் ஆகுது. ஆமாம், அவ்வளோ லேட்டாக தான் நடக்கும். அது வந்து அந்த குழந்தையே பிறந்துடும். கல்யாணம் ஆகி முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் தாலிக்கு தங்கம் திட்டம் அந்த தங்கமே வரும் அவங்க கையில். ஆனால் அதுக்கு பதில் மாதம் படிக்கும் போதே பசங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போகுதுன்றது உண்மையாகவே நல்ல விஷயம். ஆனால் என்னென்னா இவங்க பெண் கல்வியை நான் வளர்க்குறேன், உயர்கல்வியோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகப்படுத்துறேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தேதி 52% இருக்கிறதா சொல்கிறாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன் அதில். ஆனால் இன்னமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் கல்வியை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசு கல்லூரி மாவட்டம் 38 மாவட்டம் வச்சுருக்காங்க, நிர்வாக ரீதியாக பிரித்து 38 மாவட்டம் வச்சுருக்காங்க. பெண்களுக்கான அரசு கலைக்கல்லூரி நீங்கள் எடுத்துக்க வச்சுங்க. மருத்துவக் கல்லூரி விட்ருங்க, மருத்துவக் கல்லூரி வந்து அனுமதி வாங்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரிங் கல்லூரிக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அரசு கலைக்கல்லூரி டேரெக்டாக அரசாங்கமே இது பண்ணிக்கலாம். மொத்தமே நீங்கள் வந்து அரசு உதவி பெறும் கல்லூரியெல்லாம் சேர்த்து பெண்களுக்கு வெறும் 75 தான் இருக்குது. 75 76 இருக்குது நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்குது. அதை தாண்டி கிடையாது. இப்போ நீங்கள் மாவட்டத்துக்கு இன்றைக்கி தேதிக்கு மாவட்ட நிர்வாக நிறைய பிரிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் கல்லூரியை முதல்ல அதிகப்படுத்தணும். கல்லூரிக்கு வந்து போகிறதுக்கான அந்த பேருந்து வசதிகள் இருக்குல்ல, மகளிருக்கான சிறப்பு பேருந்து, அந்த மகளிருக்கான சிறப்பு பேருந்தை தாண்டி கல்லூரிக்குன்னே சில பேருந்துகளையும் வாங்கலாம். கல்லூரிக்கான பேருந்துகளை வாங்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 75 கல்லூரியை 100 கல்லூரியாக மாற்றுறாங்க. ஒரு 25 கல்லூரி அதிகப்படுத்துறாங்க. இலவச பஸ் பாஸ் வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து இல்லை சார், இது என்ன ஆகுதுன்னா நீங்கள் பஸ்ஸில் காலையில் பீக் டைமில் பயங்கர கூட்டம் இருக்கும். அதில் போகிறது வந்து நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. சிட்டி உள்ளே இருக்குது, நமக்கு சில விஷயங்கள் தெரியாது. நீங்கள் ரூரலில் போய் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அவங்க போயிட்டு வரது நிறைய சிரமங்கள் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை சார், 100 காலேஜ்னு வச்சிங்களேன், 100 காலேஜ் அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி மகளிருக்கு மட்டும் 100 காலேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். 100 காலேஜ், ஒரு காலேஜ் நீங்கள் 5 பஸ்ஸும் வரையும் வச்சுங்க, 500 பஸ் ஆச்சு. ஒரு பஸ்ஸு வந்து 1 கோடி ரூபான்னு வச்சுங்க, 500 கோடி ரூபா முடிஞ்சிடும். அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த பஸ்ஸு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னமும் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்னும் அதிகமாக்கும். இது 52% தாண்டி 75% மாறும் பசங்க படிக்கிறது. இது வந்து இது 500 கோடி. இப்போ சார் 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற தமிழ்நாட்டுக்கு 500 கோடின்றது ஒன்றுமே இல்லை. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெவலப் ஆகிடலாமே. ப்ரைவேட் காலேஜுக்கான பஸ் வச்சுருக்கான், கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் பஸ் விடுங்க, எல்லா கிராமங்களையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பஸ் விடுங்க. ஒரு காலேஜ் இருக்குது, காலேஜ் சுற்றி எத்தனை கிராமங்கள் கனெக்ட் பண்ணி அந்த 5 பஸ்ஸாக பிரித்தே விடுங்க. எல்லாம் அதில் வந்துடுவாங்க. யாருமே வந்து பப்ளிக் பஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உங்கள் நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாக மாற வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்.